அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று இயேசு சிறந்த ஆளுமைகளால் பாராட்டப்பட்ட ஒரு மாபெரும் ஆளுமை என்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நல்ல ஆளுமைகள் பிற ஆளுமைகளால் பாராட்டப்படுகிறார்கள். பேராளுமை என்பது பிற ஆளுமைகளால் பாராட்டப்படுதல். இயேசுவை உலகின் தலைசிறந்த ஆளுமைகள், தலைசிறந்த தலைவர்கள் பாராட்டியிருக்கிறார்கள். அவரில் ஒருவர் நமது நாட்டின் தந்தையான மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தி இயேசுடைய ஆளுமையை வியந்து பார்த்தவர், இயேசுடைய வாழ்க்கை வரலாற்றை வாசித்தவர், இயேசுவின் மலைப்பொழிவுக்கு தன்னை இழந்தவர். மகாத்மா காந்தியின் வாழ்க்கை வரலாற்றை பலரும் எழுதியிருக்கிறார்கள். அதிலே ஒருவர் ஹாரிஸ் ஓஃபோர்ட் என்பவர். அவர் ஒரு செய்தியை மகாத்மா காந்தியின் வாழ்க்கை வரலாற்றில் பதிவு செய்திருக்கிறார். 1948ஆம் ஆண்டு மகாத்மா காந்தி கொல்லப்பட்ட போது அவரிடம் இருந்த சில பொருட்கள், மகாத்மா காந்தி ஒரு எளிய வாழ்வு தான் வாழ்ந்தார். அவரிடம் வெகு சில பொருட்களே இருந்தன. அவற்றில் ஒரு சில நூல்கள் இருந்தன, இன்க்ளூடிங் லைஃப் அண்ட் டீச்சிங்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். லைஃப் அண்ட் டீச்சிங்ஸ் ஆஃப் ஜீசஸ் என்கிற நூல் மகாத்மா காந்தியிடம் இருந்த ஒரு சில நூல்களில் ஒன்று என்று அவர் குறிப்பிடுகிறார். இன்னொன்று காஸ்பல் ஆஃப் சென்ட் ஜான், யோவான் நற்செய்தி நூல் மகாத்மா காந்தியிடம் இருந்தது. அவர் அதை வாசித்தார். நமக்கு தெரியும், யோவான் நற்செய்தியில் இயேசுவின் மலைப்பொழிவு இல்லை, அது மத்திய நற்செய்தியில் இருக்கிறது. அதையும் மகாத்மா காந்தி வாசித்தார். அந்த நூல் அவரிடத்தில் இல்லை, ஆனால் அவர் அந்த லைஃப் அண்ட் டீச்சிங்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் அந்த நூலில் இருந்து வாசித்திருக்கலாம். இன்னொரு தகவலை அவர் சொல்கிறார். மகாத்மா காந்தியின் அறையில் இயேசுடைய ஒரு படம் இருந்தது. அந்த படத்தின் கீழே ஒரு வாக்கியம் இருந்தது. என்ன வாக்கியம்? ஹீ இஸ் அவர் பீஸ். என்ன அருமையான வாக்கியம்! இது ஒரு விவிலிய சொல் பாருங்க. எபேசியர் திருமடல் 2:14 சொல்லப்பட்டிருக்கிறது, அவரே நமக்கு அமைதி அருள்பவர். ஹீ இஸ் அவர் பீஸ். மகாத்மா காந்தி ஒரு அமைதியை விரும்புபவர், சமாதானத்தை விரும்புபவர், ஒரு அஹிம்சைவாதி. அவர் இயேசுவை விரும்பினார், இயேசுவை தன்னை கவர்ந்த ஒரு ஆளுமையாக முன்னிறுத்தினார். அதுக்கு தான் இதெல்லாம் இத்தனை அடையாளங்கள். இயேசுடைய வாழ்க்கை சரிதம் அங்கே இருக்கிறது. இயேசுவை பற்றிய யோவான் நற்செய்தியில் இருக்கிறது. இயேசுடைய படம் அவருடைய அறையில் இருந்தது. அதில் ஹீ இஸ் அவர் பீஸ் என்கிற எபேசியர் 2:14 இருக்கிறது. இவையெல்லாம் இயேசுவின் ஆளுமையை உயர்த்துகின்றன, நம்மை பெருமைப்படுத்தி. நாம் மகாத்மா காந்தியை பற்றி மிக பெருமையாக பேசுகிறோம், இந்த தேசத்தின் தந்தை என்று சொல்கிறோம். அவர் இயேசுவின் ஆளுமையை வியந்து பார்த்தவர், இயேசுவை ஒரு இறைமகனாக ஏற்றுக்கொண்டவர். இந்த உலகின் மாபெரும் ஆளுமைகள் அனைவரும் போற்றிய ஒரு பேராளுமைதான் இயேசு. அந்த இயேசுவை நாம் போற்றுவோமாக, அவரை வழிபடுவோமாக, அவரை போல நாம் வாழ்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.